Today topic of discussion, cell and its constituent. ஹியூமன் பாடின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா அது வந்து சிஸ்டம் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து செல்லால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு. லேக் ஆஃப் செல் சேர்ந்து டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுது. அந்த டிஷ்யூலாம் வந்து சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஹார்ட் அப்படிங்கிறப்ப கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், பிளட் அப்படிங்கிறப்ப சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸ்கின் அப்படிங்கிறப்ப இன்டக்யூமெண்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறப்ப ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்கிறப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம், லங்ஸ்கிறப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அந்த சிஸ்டம் வில் ஃபார்ம் ஆர்கன்ஸ் அண்டு திஸ் ஆர்கன் சொல்லி எடுத்துட்டோன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் டிஷ்யூலாம் சேர்ந்து தான் வந்து ஆர்கனை வந்து மேடப் ஆஃப் மேட் பண்ணுது. அந்த டிஷ்யூவை வந்து நம்ம நேக்கடு கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இன்சைட் ப்ரெசண்ட் ஆகிருக்க காம்பனண்ட் வந்து என்னென்ன செல். பை யூஸிங் மைக்ரோஸ்கோப் we can find out lack of cells. Lack of cells form the tissue make organs. பேசிக் ஹியூமன் பாடி சைக்கோட் ஃபார்மேஷன். சைக்கோட் வந்து இனிஷியலில் வந்து சிங்கிள் செல் தான். எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து சைக்கோட் ஃபார்மேஷன் நடக்குது. இது வந்து சிங்கிள் செல்லாக தான் இருக்கும். இந்த சைக்கோட் தான் வந்து எகெயின் ஃபர்தராக ஃபீட்டஸாக டெவலப் ஆகிட்டு தென் பாடியாக. அப்போ வந்து நம்மளுக்கு ட்ரில்லியன் கணக்கு ஆஃப் செல் இருக்குது. ஹியூமன் பாடியில் ட்ரில்லியன் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் இஸ் ப்ரெசன்டட். ஆக்சுவலி அது வந்து ஒரு சிங்கிள் செல் சைக்கோட் தான் வந்து ஹியூமன் பாடியை ஃபார்மேஷன் நடக்கிறப்ப ட்ரில்லியன் செல்லாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ சைக்கோட் தென் இது வந்து டெவலப் ஆகுது ஃபீட்டஸாக. இந்த ஃபீட்டஸ் வந்து எக்டோடேர்ம், எண்டோடேர்ம், மீசோடேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு 3 போர்ஷனாக டிவைட் ஆகிட்டு தென் எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வ்ஸ் டிஷ்யூ அப்படின்னு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹியூமன் பாடியை ஃபார்ம் பண்ணுது. சிங்கிள் செல்ஸ் டு ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ். இப்போ வந்து செல் அதோட கான்ஸ்டிடியூவன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். செல்ஸ் இந்த அவுட்டர் கவரிங் லேயர், அதுக்கு நேம் வந்து செல் மெம்பரைன். அதுதான் வந்து பவுண்டரி லைன். இட் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாஸ்மா மெம்பரைன். அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினாக இருக்கிறது வந்து இந்த நியூக்ளியஸ், அந்த வந்து நியர் டு சென்டர், ஓகே, நாட் சென்டர், நியர் டு சென்டர் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த லிக்யூட் பார்ட் நேம் இஸ் கால்ட் அஸ் சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து 3 ப்ரீடாமினன்ட் ஆர்கனல்ஸ். இன்சைட் சைட்டோபிளாசத்தில் மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், ரைபோசோம், சென்ட்ரோசோம், கோல்ஜி அப்பaratus எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆர்கன் அண்ட் ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க எல்லா ஆர்கனுமே இட் ஹாவ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஹேவிங் ஆர்கனல்ஸ். என்னென்ன ஆர்கனல்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியானா பவர் ஜெனரேட் பண்ணுது. ரைபோசோம்னா வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. ஆர்கன் வந்து ஒரு மேக்ரோ சைஸில் இருக்கும். ஆர்கனல்ஸ் வந்து மைன்யூட்டாக இருக்கும். அதனால தான் இதோட நேம் வந்து ஆர்கனல்ஸ். ஸோ பேசிக்காக அவர் செல் ஹேவிங் 3 இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டிடியூவன்ட்: செல் மெம்பரைன், நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசம். ஃபஸ்ட்டு வந்து செல் மெம்பரைன். இட் ஹேவிங் அனதர் நேம் பிளாஸ்மா மெம்பரைன் சொல்லி பார்த்துருக்கோம். இட் இஸ் மேட் ஆஃப் பாஸ்போலிப்பிட் பை லேயர். ஸோ இங்கே வந்து லிப்பிட் வந்து பை லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கும். பாஸ்போலிப்பிட். அந்த பாஸ்போலிப்பிட் தான் வந்து செல் மெம்பரைனை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதில் வந்து சம் கொலஸ்ட்ரால் மாலிகுல் அட்டாச் ஆகிருக்கும், சுகர் மாலிகுல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும், ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் ஆல்சோ எம்பெட்டட். தென் இட் ஹேவிங் ரெசிப்டார் ஆல்சோ. இதில் வந்து சேனல்ஸ் ஆர் போர் ஆல்சோ ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வந்து அவுட் சைட், இது வந்து இன்சைட் சைட்டோபிளாசம் இருக்குது. இது வந்து அந்த பிளாஸ்மா மெம்பரைன். கார்போஹைட்ரேட் செயின் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ப்ரோட்டீன் சேனல். திஸ் ஒன் இஸ் த லிப்பிட் மெம்பரைன். தான் வந்து செல் மெம்பரைன். இந்த செல் மெம்பரைன் வந்து ஈஸிலி அலோவ் டு த லிப்பிட் சாலிபிள் மெம்பரைன். லிப்பிட் சாலிபிள் மெம்பரைனில் வந்து ஈஸியாக இன்சைட் வரும். because it is a phospholipid. Lipid soluble substances easily diffuse, but water soluble substances the phospholipid வந்து won't allow inside. So with the help of these channels only water soluble protein enzyme moleculesலாம் வந்து
இன்சைடு செல் மெம்பரேனுக்குள்ளே வரும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன். இன்சைடில் வந்து நியூக்ளியஸ் ஆர்கனல்ஸ்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணும். ஃப்ரம் அவுட் சைட் சோர்ஸ் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் எக்ஸ்சேஞ்ச். அவுட் சைட் டு இன்சைட் ஆர் இன்சைட் டு அவுட் சைடு. இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. என்னென்ன பொருட்கள்லாம் இன்சைடு தேவையோ நெசசரியான பொருட்களை இன்சைடு அனுப்பி இங்கே இன்சைடில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்லாம் அவுட் சைடுக்கு அனுப்புது. ஸோ டிரான்ஸ்மிட் வித் தி ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். என்னென்ன எசென்சியல் காம்போனண்ட்டோ அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்சேஞ்ச். எலக்ட்ரோலைட்ஸ்னால் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், குளோரைடு இதெல்லாம் வந்து இன்சைடு அனுப்பி இன்சைடில் இருக்க கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து அவுட் சைடு அனுப்புது. ஸோ எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ கிராஸ்டு தட் cytoplasmic membrane. It may be lipid or water soluble. Fat soluble vitamin diffuse easily, but water soluble vitamins will enter through the channels only. So production, transportation and food material also crossed to that cytoplasmic membrane. Next important organelles வந்து nucleus. Each and every cell having nucleus except RBC. RBC வந்து அதில் வந்துட்டு நியூக்ளியஸ் இல்லை. சில செல் பார்த்தோன்னா சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும், சில செல் பார்த்தோன்னா மல்டிபிள் நியூக்ளியஸ் இருக்கும். ஸ்கெலிட்டன் மசிலில் வந்து லாட் ஆஃப் நியூக்ளியஸ், ஆர்பிசியில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ நியூக்ளியஸோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன். இதில் தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நியூக்ளியஸில் தான் வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் திஸ் anatomy பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ் 2 டைப் இருக்கும், நியூக்ளியோலஸ் அண்டு குரோமாட்டின். நியூக்ளியோலஸ் வந்து இன்சைட் நியூக்ளியஸ் ஹேவிங் ஸ்மால் ஸ்ட்ரக்சர். இன்சைட் வந்து நியூக்ளியஸில் இருக்க ஸ்மால் ஸ்ட்ரக்சர் நேம் இஸ் கால்டு வந்து நியூக்ளியோலஸ். இது வந்து ரைபோசோம் பார்ட் சிந்தசிஸ் ஹியர் இங்கே தான் வந்து ரைபோசோமல் பார்ட் வந்து சிந்தசிஸ் ஆகுது. ஃபார்மேஷன் பார்ட் டிரான்ஸ்மிட் and reach to cytoplasm, then it form ribosome. ஸோ இந்த நியூக்ளியோலஸில் தான் வந்து ரைபோசோம் வந்து இந்த ஃபார்மேஷன் நடந்து அதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகி சைட்டோபிளாசத்துக்கு போகுது. அதுதான் வந்து இந்த நியூக்ளியோலஸோட மெயின் ஃபங்க்ஷன். அதில் இருக்க ரெண்டாவது காம்பனண்ட் குரோமாட்டின். இது நேம் இண்டிகேட் இட் கண்டெய்னிங் ஆல் குரோமோசோம். அதாவது நம்ம சொல்லலாம் 23 பேர் ஆஃப் குரோமோசோம் ஆர் 46 குரோமோசோம் சொல்லிட்டு. ஈச் அண்ட் எவரி குரோமோசோம் மேட் ஆஃப் deoxyribonucleic acid. ஸோ இன்சைட் டிஎன்ஏ ஈச் அண்ட் எவரி ஜீன் ஸ்டோர்டு. இங்கே தான் வந்து எல்லா ஜீன் இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, ஜீன் டிஎன்ஏக்குள்ளே தான். ஸோ இட் வில் ஃபார்ம் குரோமோசோம், will form chromatin. குரோமோசோம்குள்ளே வந்து chromatin is the nucleus. இதில் தான் டிஎன்ஏ ஹேவிங் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆல் டிஎன்ஏ ஜாயிண்ட் ஃபார்ம் குரோமோசோம். ஓகே, this 46 chromosome will decide அவர் கேரக்டர். இந்த குரோமோசோம் தான் வந்து நம்மளோட கேரக்டர் என்ன, நம்மளோட பிஹேவியர்ஸ் என்ன, நம்மளோட சப்போஸ் நம்ம ஆங்கராக இருக்கிறோம், நம்மளோட பாடி ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லுக், ஐ சைஸு, ஹேர் சைஸு, ஹைட் எல்லாத்தையுமே வந்து இதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. தென் செல் டிவிஷன், ரிப்ளிகேஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இன் த நியூக்ளியஸ். RBC once formed means it become destroyed, not repair and regeneration, because இதில் வந்து நியூக்ளியஸ் இல்லை. ஸோ நியூக்ளியஸ் அதில் வந்து நியூக்ளியோலஸ் அண்டு குரோமாட்டின். நியூக்ளியோலஸில் தான் வந்து ரைபோசோம் சிந்தசிஸ் நடந்து தென் சைட்டோபிளாசத்துக்கு ரீச் ஆகுது. இதில் வந்து குரோமாட்டின் இது குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த குரோமோசோமில் தான் வந்து டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த டிஎன்ஏ தான் வந்து வில் டிட்டர்மைன் அவர் ஆக்டிவிட்டி, அவர் கேரக்டர். ஸோ செல் டிவிஷன் நடக்குது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ். நியூக்ளியஸ் ஆல்சோ ஆர்கனல்ஸ் ஒன்லி.
So in this one, mitochondria is the important organelles for cell survival. It need that ATP. So cell survival it need it producing energy. Mitochondria only producing energy. அதனால தான் வந்து மைட்டோகாண்ட்ரியாவை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, த சாசேஜ் ஃபார்மில் இருக்கும். அந்த சாசேஜ் கேப் இருக்கும், அதில் தான் வந்து ஏடிபி ஜெனரேட் ஆகுது. இட் வில் ரீச் ஆல் த பிளேசஸ் ஆஃப் தட் செல் அண்ட் ப்ரொடியூசிங் எனர்ஜி. அந்த கேப்பில் தான் வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன் நடந்துட்டு அது வந்து ரீச் டு த ஆல் த அதர் பிளேஸ் ஆஃப் த செல் அண்ட் ப்ரொடியூசிங் எனர்ஜி. செல்லு சர்வைவல் ஆகிறதுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் ஆர்கன் வந்து மைட்டோகாண்ட்ரியா. In our body, most of the active tissue cells have mitochondria present in huge amount. நம்ம பாடியில் இருக்க ஆக்டிவ் டிஷ்யூ என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, லிவர், கிட்னி, இங்கெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ரைபோசோம் நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனல்ஸ் ரைபோசோம். இது வந்து மைட்டோகாண்ட்ரியா மாதிரி பிக் சைஸாக இருக்காது. not have specific structure also. இது வந்து it have simple granules. Simply it is a granules. It have RNA and proteins. It play a important role in protein synthesis. ரைபோசோம் வந்து மைட்டோகாண்ட்ரியா மாதிரி பிக்காக இருக்காது, ஒரு ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சரும் இருக்காது. இதில் வந்து கிரானுல்ஸ் இருக்கும். இட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இட் அக்கர் இன் ரைபோசோம். individual amino acid லாம் வந்து join together to form protein molecules, and for this process there are using template, அதுதான் வந்து RNA. individual amino acid லாம் ஜாயின் பண்ணி தான் இந்த ப்ரோட்டீன் மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அந்த ப்ராசஸுக்கு டெம்ப்ளேட்டாக இருக்கிறது RNA. So then send to the other places of the cell and the protein will do the function. ஸோ அந்த அமினோ ஆசிட்லாம் ஜாயின் பண்ணி ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் இது வந்து அதர் பிளேசஸ்க்கு போயிட்டு ப்ரோட்டீன் வில் டூ த அதர் ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷனை செய்யுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ஏரியா. ஹியர் ஆல்சோ ரைபோசோம் இஸ் தேர் அண்ட் இட் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஆனால் இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் நாட் யூஸிங் இன்சைட் த செல், தே எக்ஸ்போர்ட்டட் ப்ரோட்டீன் ஃப்ரம் தட் அவுட் சைட் த செல். ஓகே, தட் ரைபோசோம் சிந்தசிஸ் பண்ணுறது இன்சைட் செல் வந்து யூஸ் பண்ணிக்குது. இது வந்து அவுட் சைட் ஆஃப் த செல் அண்ட் இட் வில் டூ தர் ஃபங்க்ஷன். ஸோ ஓவரால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் occur in that ribosome. Next one is endoplasmic reticulum. இதில் வந்து smooth endoplasmic reticulum, rough endoplasmic reticulum இருக்கு. Here the rough endoplasmic reticulum, here ribosome are presented. It involved in protein synthesis and export outside of the cell. இங்கே தான் வந்து rough endoplasmic reticulum, இங்கே தான் வந்து ரைபோசோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இட் இன்வால்வ்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டு த அவுட் சைட் ஆஃப் த செல். For example, hormone and enzyme forming one place and acting to the another place. So the hormones and enzyme originated from endoplasmic reticulum and export to the other places and to their own function. Next வந்து smooth endoplasmic reticulum. இங்கே வந்து don't have ribosome. Here lipid and steroid synthesis. அங்கே வந்து தான் தட் ஹார்மோன் அண்ட் என்சைம் சிந்தசிஸ். இங்கே வந்து லிப்பிட் அண்ட் ஸ்டீராய்ட் சிந்தசிஸ். தே ஆல்சோ எக்ஸ்போர்ட்டட் டு தட் அவுட் சைட் ஆஃப் த செல்ஸ் அண்ட் தே வில் டூ தர் ஃபங்க்ஷன். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஹார்மோனையும் என்சைமும் செக்ரீட் பண்ணுது. அப்புறம் வந்து செல்லோட அதர் பார்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அண்ட் வில் டூ தர் ஃபங்க்ஷன். இங்கே வந்து என்னென்னா லிப்பிட் அண்ட் ஸ்டீராய்டை வந்து சிந்தசிஸ் பண்ணிவிட்டு அவுட் சைடு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது வந்து இட் வில் டூ சம் அதர் ஃபங்க்ஷன் ஆல்சோ. என்னென்னா டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸில் இருக்க டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னா அதை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தேவைப்படுது. இட் இஸ் யூஷுவலி ப்ரெசன்ட் அரவுண்ட் அட் தட் நியூக்ளியஸ் பட் அதர் ஆர்கன்ஸ் ப்ரெசன்டட் இன் சம் டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து நியூக்ளியஸ்க்கு நியர்பை இருக்குது. மற்ற ஆர்கன்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோல்ஜை apparatus. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பேக்கேஜ் apparatus, பேக்கேஜிங் யூனிட் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் செக்ரேட் பண்ணுற ப்ரோட்டீன் ரீச் டு கோல்ஜை apparatus. ஸோ இட் லுக் membranous shock like this appearance only presented. ஸோ இங்கே வந்து granules இருக்கும், and that is secretory granules or those which look like a ball. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ஸ்டோர்டு இன் திஸ், இங்கே வந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும் தட் secretory granules. Then when we need protein, it can transmitted one sac to another, like that it can transmit finally via exocytosis process protein leave the cell. So storage, package and sent to protein. That's why it is called as packaging unit. So என்னாகுது இங்கே தட் இதை வந்து இதோட நேம் வந்து பேக்கேஜிங் யூனிட் ஆஃப் செல். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணுது, அது டைரெக்டாக வந்து கோல்ஜை பாடிக்கு வருது. இங்கே வந்து செக்ரேட்டரி கிரானுல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகுது. நம்ம பாடிக்கு எப்போ தேவைப்படுதோ த்ரூ ஷாக் மூலமாக இட் கேன் டிரான்ஸ்மிட்டட். ஆஃப்டர் தட் இட் வில் ரீச் டு அவுட் ஆஃப் த செல். எப்படின்னா அந்த ப்ராசஸ் நேம் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோடாக்சிகோசிஸ். ஸோ ப்ரோட்டீன் லீவ் த செல். அங்கே வந்து ஸ்டோரேஜ், பேக்கேஜ், சென்ட் டு தட் ப்ரோட்டீன். தட்ஸ் வை திஸ் ப்ராசஸ் நேம் இஸ் கால்ட் அஸ் பேக்கேஜிங் யூனிட். நம்ம பாடியில் எந்தெந்த செல்லாம் ஹேவிங் மோர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், தட் செல் ஹேவிங் கோல்ஜை apparatus, அதோட நம்பர் கூட அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதிகமானதுன்னா கோல்ஜை பாடிஸ் apparatusம் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்கனல்ஸ் லைசோசோம். திஸ் ஒன் ஆல்சோ டஸ் நாட் ஹாவ் பிக் ஸ்ட்ரக்சர். இதுக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்காது, வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். லுக் லைக் ஏ செக்ரிட்டரி வெசிக்கல்ஸ், இது மாதிரி தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். லைசோசோம், லைசோ மீன்ஸ் பிரேக் ஆர் டெஸ்ட்ராய்ட். இட் பிரேக் டவுன் தட் ப்ராடக்ட் இன்சைட் த பாடி. ஓகே, ஸோ இன்சைட் த பாடி பிரேக் டவுன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இது ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியல். தென் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லைசோசோம் break into small fragment, then sent to digest. Even waste material also it break down through cell membrane and sent out by ectocytosis process. Golgi apparatus la வந்து exocytosis process, this one ectocytosis process. Lysosome have enzyme lysozyme break down either recycle or eliminate the cell from the cell. Okay, so inside present ஆயிருக்க waste and that genetic material or carbohydrate or protein, இது வந்து with the help of lysozyme மூலமாக break down பண்ணி ஏதாவது ரீசைக்கிள் பண்ணோம், இல்லாட்டி வந்து eliminate from the cell. WBC lysosome ஆல்சோ WBCலையுமே வந்து லைசோசம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதோட மெயின் ரோல் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ப்ரெசண்டட் மீன்ஸ் இட் வில் டூ டைஜஸ்ட். ஸோ ஓவரால் ப்ரொடக்ஷன் ஒர்க் இட் வில் டூ. ஸோ இங்கே வந்து WBCயில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற மைக்ரோப்ஸ் ஏதாவது ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா இட் வில் டைஜஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைட்டோஸ்கெலிட்டன். நம்ம பாடியில் வந்து போன் வந்து ஸ்கெலிட்டன், இதோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொவைடட் ஸ்ட்ரக்சர் அண்டு சப்போர்ட். அதே மாதிரி செல்லுக்கு இருக்க ஸ்கெலிடன் தான் வந்து சைட்டோஸ்கெலிடன். இட் வில் ப்ரொவைடட் ஸ்ட்ரக்சர் அண்டு சப்போர்ட் கிவன் டு செல். இதில் என்னென்ன காம்போனண்ட் இருக்குது? சென்ட்ரோசோம், சென்ட்ரியோல்ஸ், மைக்ரோடியூபிள்ஸ் அண்டு மைக்ரோஃபிலமெண்ட், இதெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட அனதர் ரோல் செல் டிவிஷன். சைட்டோஸ்கெலிடனோட அதர் ரோல் செல் டிவிஷன். ஓவரால் யூசஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அண்டு செல் ஸ்டே கான்ஸ்டன்ட்லி இன் ஒன் பிளேசஸ். ஸோ மெயின் வந்து இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் அண்டு செல்லெல்லாம் வந்து ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் வியூ ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் காம்பனண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.